அனைவருக்கும் வணக்கம்ப்பா. வெல்கம் டு மதன்ஸ் டிஎன்பிசி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்துட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் அண்ட் சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கான காமன் டாபிக் ஜிபிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி தான். ஓகே, வீடியோ வந்துட்டு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு இப்போ காட்ட போகிறேன். ஓகே, ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோடு இன்ஸ்பெக்டருக்கான பழைய ரோடு இன்ஸ்பெக்டர் அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ், டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் PYQ வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் PYQ வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, 4 இயர்ஸ் PYQ இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ரைட்டா, அதே மாதிரி வந்துட்டு சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இருக்குது நம்மள்ட்ட. ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இருக்குது நம்மள்ட்ட, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் 807-201-4349 ஓகே 49 இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு முக்கியமான கொஷின்ஸ் ஜிபிஎஸ்ல அதை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, ஏன்னா இது தமிழ்லையும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஜிபிஎஸோட முக்கியமான 3 பில்லர்ஸை வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பேஸ் கண்ட்ரோல் யூசர். ஓகே, விண்வெளி கட்டுப்பாடு பயனர். ஓகே, விண்வெளி அப்படின்னா அங்கே தான் வந்து விண்வெளியில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேட்டிலைட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து சிக்னலில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டு அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ கூகுள் மேப் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அது கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் 3 pillars of GPS. So first question, in GPS the navigation data are uploaded from several dash ground antenna upload station. ஜிபிஎஸ்ஸில் நேவிகேஷன் டேட்டாக்கள் எல்லாம் பல டேஷ் தரை ஆண்டனா அப்லோட் ஸ்டேஷனில் இருந்து அப்லோட் செய்யப்படுகின்றன. ஸோ பேண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, எம் பேண்ட், பி பேண்ட், கியூ பேண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நமக்கு வந்துட்டு ஜிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எம்எஸ் பேண்ட், அதாவது 10 மீட்டர் எஸ் பேண்ட். ஓகேங்களா, 10 மீட்டர் எஸ் பேண்ட். ஓகே, சாரி, இது இல்லை எம் பேண்ட் இல்லை, இது மீட்டர். ஓகே, இது 5 மீட்டர், 15 மீட்டர், 10 மீட்டர் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு 10 மீட்டர் எஸ் பேண்ட். ஓகேங்களா, PQRS 4 இது வந்து தான் இருக்குது. ஓகேங்களா, 4 பேண்ட். ஸோ எஸ் பேண்ட் ரேடியோ வேவ்ஸ் அதோட இது இப்போ ஜிகாஹர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 4 ஜிகாஹர்ட்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விண்வெளி அந்த அட்மாஸ்பியரில் வந்துட்டு ஈஸியாக அது பெனிட்ரேட் பண்ணி போயிடும். ஓகேங்களா, அதனால தான் வந்துட்டு இவங்க எஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தோணலாம் எதுக்கு இப்போ இத்தனை பேண்ட் இருக்கும்போது ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது ஈஸியாக வந்துட்டு பெனிட்ரேட் பண்ணி போகுது. ஓகேங்களா, பெனிட்ரேட் பண்ணி போகிறதுனால வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு எஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறோம். அதோட இது வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 2 to 4 ஜிகாஹர்ட்ஸ். Okay, 2 to 4 gigahertz. Select the correct for applications of GPS. அதாவது ஜிபிஎஸ்ஸின் சரியான பயன்பாட்டை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேட்டா அதெல்லாம் இல்லை, நேவிகேஷன், லொக்கேஷன், ஸ்பேஸு, மெரைன், இதுதான். ஓகேங்களா, நீங்கள் வேறு எது பார்த்தீங்கன்னா பியரிங், ரீடிங், லெவலிங், கரெக்ஷன், இது எதுவுமே இல்லை. நேவிகேஷன் நம்ம இப்போ வழியில் நம்ம போகிறோம்ல கூகுள் மேப் பார்த்துட்டு அதான் நேவிகேஷன். லொக்கேஷன் நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோம் இன்னொருத்தவங்களுக்கு. ஸ்பேஸில் ஏதாவது இதுனா ஜிபிஎஸ் தான். ஓகே, மெரைன் கடலில் போகும்போது வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஜிபிஎஸ் ரூட் தான். இப்போ சாதாரணமாக மீன் பிடிக்க போனாலே வந்துட்டு அவங்கள்ட்ட ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும், அதை வச்சு தான் வந்துட்டு அவங்க போகிறதே. ஓகேங்களா, அந்த ஜிபிஎஸ் டிவைஸை வச்சு தான் சின்ன போட்டாக இருந்தாலும் நம்ம கடலில் மீன் பிடிக்க போகிறது. ஓகே, dash known as the parameter electrical quantity that can be varied in such a way to convey information in GPS. ஜிபிஎஸ்ஸில் டேஷுக்கு ஒரு பாராமீட்டர் எலக்ட்ரிக்கல் தகவல்கள் கொடுப்பதற்கு மாறக்கூடும். ஸோ எதை வந்துட்டு இங்கே தகவல் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிக்னல்ஸ் தான். ஓகேங்களா, சமிக்கை. ஓகே, அந்த சிக்னல்ஸை தான் வந்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுறதுக்காக தகவல் கொடுக்கறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்னா வந்துட்டு சிக்னல்ஸ். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் ஜிபிஎஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜிபிஎஸோட அந்த துல்லியமாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாக்டாக இருக்கும், ஹை ப்ரிசிஷன். ஓகே, உயர் துல்லியமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, by modulating radio signals from space, GPS equipment calculates timing so exactly that it achieves millimeter level precision on the ground. ஸோ இந்த ரேடியோ சிக்னல்ஸை வச்சு ஸ்பேஸ்லேருந்து வர்றதை வச்சு இந்த ஜிபிஎஸ் எக்யூப்மெண்ட் வந்துட்டு துல்லியமாக, ஓகேங்களா, மில்லிமீட்டர் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ப்ரிசிஷன் வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கும். ஓகேங்களா, மில்லிமீட்டர் இது வரைக்கும் இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ சர்வேல யூஸ் பண்ணுறாங்க, டிஜிபிஎஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, டிஜிட்டல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இதை வச்சு வந்துட்டு சர்வே பண்ணுவாங்க, பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, 4வது கேள்வி முன்னாடியே பார்த்தாச்சு. இன் ஜிபிஎஸ் அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டேஷ் ஆஃப் ஈச் சேட்டலைட் ஆர் நோன். ஸோ ஒரு சேட்டலைட்டோட 3 கோஆர்டினேட்ஸ் XYZ கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா, ஆயத்தொலைவுகள் வந்துட்டு நமக்கு தெரியும், XY கோஆர்டினேட். ஸோ இது இருக்குது அப்படின்னா இந்த எர்த்தை வந்துட்டு 3 இதாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது 3D தான். ஜிபிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு 3D தான், அதனால் வந்துட்டு 3 கோஆர்டினேட்டாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க.
ஸோ எஸ் பேண்ட் சிக்னல் வந்துட்டு உங்களுக்கு போகுது ஹை ப்ரெசிஷன். ஓகே, இந்த எஸ் பேண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஜென்ரல் இந்த கொஷின்ஸ்லேருந்து இருக்க சம்மரி பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸில் இருக்குது. ஸோ மீடியம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிக்னலை இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுறது எஸ் பேண்ட். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு XY கோஆர்டினேட்ஸில் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிபிஎஸோட ரிசல்ட் வந்துட்டு உயர் துல்லியமாக வந்துட்டு இருக்கும். The accuracy of point positioning with GPS averages is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அக்யூரசி ஜிபிஎஸ் உடன் புள்ளி நிலைப்படுத்துதலின் துல்லியம் சராசரி எவ்வளோ அக்யூரேட்டாக அது வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு பொசிஷனிங்கில் இது பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது +or- 10 மீட்டர். ஓகேங்களா, +or- 10 மீட்டர். ஓகே, military derived grid system divide of UTM is dash meters apart. அதாவது UTM அப்படின்னா வந்துட்டு யூனிவர்சல் டிரான்ஸ்வர்ஸ் மெரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிலிட்ரியில் வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் மிலிட்ரி ரிலேட்டட் இப்போ ரீசெண்டாக வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் லைட் எரியும், அதில் வந்துட்டு கிரிட்டாக இப்படி கிரிட் இருக்கும். ஓகேங்களா, இந்த கிரிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100 மீட்டர். ஓகேங்களா, 100 மீட்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயராக வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100 மீட்டரில் 1000 மீட்டர் இன்ட்டு 1000 மீட்டர் அந்த இதில் இருக்கும். ஓகே, the data is mapped on a universal transmerator system which uses 1 kilometer square grid structure. 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு அது ஸ்கொயர் கிரிட்டாகவே காட்டும் அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஏன்னா அதை வச்சு அவங்க ஈஸியாக வந்துட்டு மிலிட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். DAS consists of a master control station in Colorado Springs. ஓகே, கொலராடோ வித் 5 மானிட்டர் ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க அங்கே. ஸோ கண்ட்ரோல் ஸ்டேஷன். ஓகே, கண்ட்ரோல் ஸ்டேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் செக்மெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். ஓகே, ஸ்பேஸ் செக்மெண்ட் வந்துட்டு மேலே இருக்கும். ஓகே, யூசர் செக்மெண்ட்னா நம்பர். ஸோ 3 தான், ஸ்பேஸு கண்ட்ரோலு யூசர் தான், ஆர்பிட் செக்மெண்ட்லாம் இல்லை. கண்ட்ரோல் ஸ்டேஷன் கொலராடோ ஸ்ப்ரிங்ஸில் வந்துட்டு இருக்குது. ஓகே, கொலராடோ ஸ்ப்ரிங்ஸில் இருக்குது, அங்கே வந்துட்டு கண்ட்ரோல் செக்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்டேஷன் அதுதான் வந்துட்டு இங்கே இதில் இருக்குது கொலராடோ. சேட்டலைட் டிரான்ஸ்மிட்ஸ் அக்யூரேட் டைமிங் யூஸிங் ஆன் போர்டு. அதில் எதை வச்சு அந்த அக்யூரேட் டைமிங் அப்படின்னா அதில் அட்டாமிக் கிளாக் இருக்கும். செயற்கைக்கோள்கள் டேஷ் பயன்படுத்தி துல்லியமாக நேரத்தை அனுப்புகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. அட்டாமிக் கிளாக் அணு கடிகாரம் அதில் இருக்கும், அதை வச்சு தான் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஜிபிஎஸ் கால்குலேட் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் எரர் ஆஃப் ஜஸ்ட் 1 மைக்ரோ செகண்ட் எரருக்கு வந்துட்டு 300 மீட்டர் வந்துட்டு இதாகும். 1 மைக்ரோ செகண்ட் வந்துட்டு அந்த ஜிபிஎஸ்ல எரர் வந்துச்சு அப்படின்னா 300 மீட்டர் தள்ளி காட்டும் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ அட்டாமிக் clocks provides the required nanosecond precision. ஓகே, அந்த நானோ செகண்ட்ல வந்துட்டு அந்த எரர் வராமல் வந்துட்டு தடுக்கும். The control segment of GPS is located in எங்கே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, கண்ட்ரோல் செக்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேஷன். ஓகேங்களா, கிரவுண்ட் ஸ்டேஷனில் தான், தரை நிலையங்களில் தான் வந்துட்டு கண்ட்ரோல் செக்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, டேஷ் சிஸ்டம் இன் ஜிபிஎஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்பிட்டிங் ஸ்பேஸ் வெஹிக்கிள் சேட்டிலைட்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் சேட்டிலைட்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அதாவது செக்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் செக்மெண்ட், ஸ்பேஸ் செக்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு யூசர் செக்மெண்ட். ஸோ சேட்டலைட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் இதில் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஷின்ஸ் இருக்குது, பட் இதோட வந்துட்டு இது இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னொரு இதுவும் இருக்குது. ஓகே, பட் அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் இதை பற்றி வேணும் அப்படின்னா நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு அந்த குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ்ப்பா, வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.